உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் வல்ல பரிசுத்த செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின்
கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இறைவன் என்கிற தலைப்பிலே தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்திலே பலவிதமான ஏக்கங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் ஏக்கங்களும் அது கடவுளின் மீது இருக்கிறதா அல்லது உலகத்தின் மீது இருக்கிறதா என்பதுதான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஆண்டவரின் மீது நமக்கு ஒரு ஏக்கம் இருந்தது என்றால் நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆண்டவர் அநேக நன்மைகளையும் ஆசீரையும் நமக்கு தருவார். நம்மளுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் இந்த உலகத்துக்குரியவைகளாய் இருக்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் தாவீது திருப்பாடல்கள் புஸ்தகம் 37:4 அவர் சொல்லுகிறார், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். கடவுள் நம்மளுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எப்பொழுது நிறைவேற்றுவார் என்றால் நாம் ஆண்டவரின் மீது மகிழ்ச்சி கொள்ளும் பொழுதுதான், ஆண்டவரின் மீது நாம் ஆர்வம் கொள்ளும் பொழுதுதான், ஆண்டவரை நாம் முகமுகமாய் பார்க்க ஆவலோடு நாம் தேடும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை அறிந்து நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். சில நேரத்திலே அது குடும்ப சமாதானமாய் இருக்கலாம், பொருளாதாரமாய் இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தினுடைய காரியத்தை நினைத்து நீங்கள் கலங்கி என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, அல்லது வெளிநாட்டுக்கு செல்லுதல், பதவி உயர்வு, இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் என் உள்ளத்தினுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் என் ஆண்டவருடைய ஆசை, அவருக்கு விருப்பமானது எது என்பதை நான் அறிந்து அதன்படி நான் வாழ முயற்சி எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். திருப்பாடல் ஆசிரியர் 37:4 இதைதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரிலே நீ மகிழ்ச்சி கொள். இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு வரும்பொழுதும் கூட ஒரு முகமலர்ச்சியோடு நம்மால் வர முடிகிறதா? யோசனை பண்ணி நீங்கள் பாருங்கள். எப்படி வருகிறோம்? அவசரமாக எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே, ஆலயத்திலே நாம் வந்துதான் ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பூசை அல்லவா, கடன் திருப்பலி அல்லவா, போய் தான் ஆக வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு கடமை கிறிஸ்தவர்களாகத்தான் ஆண்டவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திருப்பாடல்கள் 122:1 உள்ள திருவசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபொழுது அகமகிழ்ந்தேன். அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருந்தது, அவருக்குள் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் ஆலயத்திற்கு நான் வரும்பொழுது என்னுடைய குரலை கேட்பார், என்னுடைய வேண்டுதலை கேட்பார், என்னுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார் என்பதெல்லாம் தாவீதினுடைய உள்ளத்திலே
மிகவும் ஆவல் உள்ளவராய் அவர் இருந்தவராய் இருந்தார். ஆதலால் தான் ஆண்டவருக்குள் எப்பொழுதுமே அவரால் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடிந்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும், பல ஏக்கங்கள் இருக்கும். இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். பல இடங்களுக்கு தியானங்களுக்கோ, நற்செய்தி பெருவிழாவிற்கோ, அல்லது விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டங்களுக்கோ, முழு இரவு ஜபத்திற்கோ, உபவாச ஜபத்திற்கோ, குடும்ப ஆசீர்வாத விழாவுக்கோ, இப்படி நீங்கள் அங்கும் இங்கும் உங்களுடைய மனது அலைபாய்ந்து எங்கு விடுதலை கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம். இயேசுவினுடைய விருப்பம் என்ன? விண்ணக தந்தையினுடைய விருப்பம் என்ன? தூய ஆவியானவருடைய விருப்பம் என்ன என்பதை நான் அறிந்து அதன்படி நான் வாழ முயற்சிக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என உங்களுடைய கண்ணீரை அனைத்தையும் அவர் ஒரு தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்கள் பயந்து போய் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வலக்கரத்தை அவர் பிடிக்கிறார். பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இருக்கிறார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது, என் மகனே மகளே, உனக்காகத்தானே என் சரீரத்திலே காயங்களை ஏற்றேன், நான் பாடுகளை ஏற்றேன், உன் துக்கங்களை சுமந்தேன் என்று அவருடைய காயங்கள் நம்மை குணமாக்க விரும்புகிறது. நமக்கு மகிழ்ச்சியை தர அவர் விரும்புகிறார். நம்மளுடைய ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். ஆனால் இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபித்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில நன்மை அடைய முடியவில்லை, ஆசீர்வாதத்தை அடைய முடியவில்லை என்று நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் மிக அழகாக சொல்லுவார். 1 யோவான் 3வது அதிகாரம் 21 உள்ள திருவசனத்திலே, அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அப்ப கடவுளுக்கு முன்னாடி என் உள்ளத்தினுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனச்சான்று என்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த செயல்பாடுகளிலிருந்து நான் மனமாற விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவரிடம் இருந்து வரங்களை, கொடைகளை, ஆசீரை, உன்னத வல்லமையை, இறை ஆசீரை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்ப கடவுள் என்னிடத்தில் விரும்புவது என்னுடைய மனச்சான்றை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த மனச்சான்றை நான் தூய்மைப்படுத்த விரும்புகிற பொழுது நான் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக கடவுள் என் உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகத்திலே 20வது அதிகாரம் 20 இருந்து 23 உள்ள திருவசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், செபெதேயுனுடைய மனைவி தன் மக்களோடு இயேசுவை நோக்கி ஒரு வேண்டுதல் ஒன்றை வைப்பார்கள். அந்த வேண்டுதல் எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் என்றால், இயேசு அவரிடம் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால், நீர் ஆட்சி உரிமையோடு வரும்பொழுது என் மக்களாகிய இவர்களில் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டுகிறார்கள். பாருங்க, இயேசு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. மத்தேயு 20வது அதிகாரம் 20 உள்ள திருவசனத்திலே, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? சில நேரத்தில் நம்ம ஜெபத்தில் என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட இன்றைக்கு நமக்கு தெரிவதில்லைங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் எல்லாத்தையும் கேட்டால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், ஆனால் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அப்ப நான் ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாய், ஒரு மகளாய் என்னுடைய வாழ்வு இருக்குமையானால், என் உள்ளத்தினுடைய விருப்பங்கள் எதுவோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராய் நான் வாழ்ந்தால், அவரை பிரியப்படுத்துகிற காரியங்களிலே நான் செயல்பட்டால், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற இறைவனாய் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துகிற இறைவனாய், என் பாதைகளை எல்லாம் செம்மைப்படுத்துகிற இறைவனாய் நம்மோடு கூட அவர் பயணிப்பார். பரிசுத்த திருவிவிலியத்திலே நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24 உள்ள திருவசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றார்களோ
அது அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர்களுக்கு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு நடக்கும். அப்ப நம்ம விரும்பினது இதுவரைக்கும் ஏன் கிடைக்கல? ஏன்னா நம்ம கடவுளுக்கு அஞ்சி நடக்கல. கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறோம், அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நம்புகிறோம். ஆனால் தெய்வ பயம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், பணிவாழ்வில், ஊழியத்தில் துணிகரமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப என்னுடைய ஜெபம் தடைப்படுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, என் உள்ளத்தினுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற மனநிலை எனக்குள் இல்லை. அவர் என்னை கண்காணிக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் என் செயல்பாடுகளை அறிந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு நம்மளிடத்தில் இல்லை. ஆதலால் என்னுடைய தேவைகளுக்காக நான் இறைவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய மனசாட்சியே என்னை கண்டனம் செய்யும் பொழுது, ஆண்டவரிடம் என்னால் ஆசீரை, ஆண்டவரிடம் என்னால் நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே நாம் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். 1 அரசராகர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 3 உள்ள வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தன்னுடைய தந்தையாகிய இருக்கிற தாவீது எப்படி ஆண்டவர் விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தாரோ, அதே போல சாலமோன் ஆண்டவர் மீது அன்பு கொண்டவராய் அவர் வாழ்ந்து வந்தார். இந்த அன்பு கொண்டு வாழ்ந்ததினால், ஆண்டவருக்கு பிரியமானவராய் நடந்ததினால் என்ன நடந்தது என்றால், சாலமோன் கிபியோனிலே இருக்கின்ற பொழுது கனவிலே ஆண்டவர் தோன்றுகிறார். ஆண்டவர் தோன்றி அவரிடத்தில் கேட்கிறார், உமக்கு என்ன வரம் கேள் என்று கேட்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, அவருடைய தகப்பன் தாவீதை போல கடவுளின் மீது அன்பு செலுத்தினதினால் ஆண்டவரே அவரிடம் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடவுளின் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை ஊட்டி வளர்த்தீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிய விரும்பினீர்கள் என்றால், இந்த தெய்வ பயத்தோடு நம்மளுடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வருவாருங்க. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்பார். இதைதான் சாலமோனிடத்தில் கேட்கிறார். உனக்கு என்ன வரம் கேள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார். 1 அரசராகமம் 3வது அதிகாரம் 9-10 உள்ள வசனத்திலே, ஆண்டவரே உன்னுடைய மக்களுக்கு நான் நீதி வழங்க நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை தந்தருளும் என்று சொல்லுகிறார். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்கிறார். இது கேட்டது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியதாய் இருந்தது. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேக பேர் ஆண்டவரிடத்துல உபவாசம் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு அயல்மொழி கொடைகளை தாங்க, ஆண்டவரே எனக்கு குணமளிக்கிற வரங்களை தாங்க, ஆண்டவரே இறைவாக்கு உரைக்கக்கூடிய வரங்களை தாங்க. இன்னைக்கு கேட்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய அரசு வளர வேண்டும், திருச்சபையிலே என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நான் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டார்கள் என்றால் கண்டிப்பாய் அதை ஆண்டவர் தருவார். ஆனால் இன்றைக்கு கேட்பவர்கள் அனைவருமே, ஜெபிக்கிறவர்கள் அனைவருமே தான் வளர வேண்டும், தன்னுடைய தியான குழு வளர வேண்டும், தன்னுடைய தியான சென்டர் வளர வேண்டும், தன்னுடைய சபை வளர வேண்டும் என்று இருக்கிறதுனாலேயே ஆண்டவரால் இன்றைக்கும் வல்லமையாய் புனிதர்களை எப்படி பயன்படுத்தினாரோ, ஆதி அப்போஸ்தலர்களை எப்படி பயன்படுத்தினாரோ, இன்றைக்கு அவரால் புதுமை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வரத்தை ஆண்டவர் கொடுக்க இருந்தாலும், ஆசீர்வாதத்தை கொடுக்க இருந்தாலும், அதிலே சுயநலம் கலந்த ஒரு ஜெபம்தான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறது. இந்த சுயத்தை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். இந்த சுயம் நம்மை விட்டு விலகி போக வேண்டும். சாலமோனிடத்தில் கேட்ட உடனே அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீதி வழங்க எனக்கு ஞானத்தை தாரும். விவிலியம் சொல்லுகிறது, இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது.
அப்ப கடவுளுடைய பார்வையிலே எது உகந்தது என்பதை முதலிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். புனித ஸ்கோலஸ்டிகா, புனித பெனடிக்ட் என்னக்கூடிய புனிதர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்திலே இவர்கள் பிறந்தவர்கள். இவர்கள் இருவருமே புனிதர்கள், இரட்ட குழந்தைகள். இவர்கள் ஒரு செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் ஆண்டவரை அறிந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? துறவற வாழ்வுக்கு அவர்கள் வருகிறார்கள். புனித பெனடிக்ட் அவர் ஒரு குருவானவராக மாறுகிறார். புனித ஸ்கோலஸ்டிகா அவர்கள் ஒரு துறவற கன்னியர் மடத்தை ஆரம்பிக்கிறார்கள். இருவருமே திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அவர்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இருவரும் வருடத்திற்கு ஒரு முறை, தவக்காலத்திற்கு முன்பு அண்ணனும் தங்கையும் சந்திப்பார்கள். அவர்கள் சந்தித்து பேசும் பொழுது அந்த துறவு மடத்தில் எதை குறித்து பேசுவார்களாம்? ஆன்மீக வாழ்விலே இறைவன் துறவு மட சபையிலே செய்து வருகிற நன்மைகளை இருவரும் மனதார ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொண்டு அந்த துறவு மடத்திலே இறைவனுடைய இறை அன்பு எப்படி பெருக்குகிறது, எப்படி வளருகிறது என்பதை குறித்து தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களாம். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது புனித பெரிய கிரகோரியார் இந்த இரு புனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்கள் இருவருமே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது சகோதரி இந்த ஸ்கோலஸ்டிகா சொல்லுவாங்க தன்னுடைய சகோதரரை பார்த்து, அண்ணா, வருடத்திற்கு ஒரு முறை நாம் சந்திக்கிறோம். இன்று இரவு இதோ எங்களுடைய கன்னியர் மடத்திலேயே நீங்கள் இருந்து தங்கிவிட்டு செல்லுங்களே என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது புனித பெனடிக்ட் சொல்றாரு, சகோதரியே, இதோ நான் இங்கு இரவு தங்குவது நம்முடைய சபையினுடைய ஒழுங்குக்கு நல்லதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் எப்படி தங்குவேன் என்று சொல்லும் பொழுது இந்த புனித என்ன செய்கிறார்களாம்? ஆண்டவரிடத்திலே அண்ணனிடத்தில் நம்ம வற்புறுத்தி அவரை இருக்க சொன்னா எதுவும் நடக்க போறதில்லை. நம்மை அழைத்த ஆண்டவரிடத்திலே நாம் இதை முறையிடுவோம் என்று சொல்லி அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் இன்று இரவு என்னோடு கூட தங்க வேண்டும். நாங்கள் இருவரும் உம்முடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஆன்மீக பாதையில் எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். என் அண்ணன் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே இடி முழக்கம், மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அவரால் வெளியவே செல்ல முடியவில்லை. அப்பொழுது தன்னுடைய சகோதரியாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்கோலஸ்டிகாவை பார்த்து சொல்லுகிறார், இதோ என்னம்மா நீ இப்படி ஜெபம் செய்து விட்டாயே என்று சொல்லும் பொழுது அந்த புனிதை சொல்லுகிறார், அண்ணா, உங்களிடம் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் இந்த உலகத்தை படைத்த எல்லாம் வல்லவரிடத்திலே என் மன்றாட்டை சமர்ப்பித்தேன். என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு நீங்க கற்றுத்தாங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல எதிர்பார்ப்புகள், பல ஏக்கங்கள். ஆண்டவரிடம் நான் எவ்வளவு நாள் நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் எத்தனை நாள் நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன், என் கண்ணீர்களை எல்லாம் ஒரு தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறாரே என்று நான் நினைத்திருக்கிறேனே. இது நாள் வரை என்னுடைய வாழ்க்கையிலே பதில் இல்லையே என்று கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீ அன்று சாலமோனை பார்த்து கேட்டதை போல உனக்கு என்ன வரம் கேள் என்று கேட்டீரப்பா. இதோ இந்த பிள்ளைகள் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய வரத்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கடவுளுடைய அரசை முந்த தேடுங்கள், பிறகு அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இது நாள் வரைப்பட்ட வேதனைகளும் துன்பங்களையும் துயரங்களையும், குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத நிலைகளையும்,
பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் ஒன்று இணைய ஆண்டவரே, இந்த பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற உம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் நிறைவேற உம்மோடு அன்பு செய்ய உம்முடைய திருவிழத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வரத்தை தரும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி இமாக்லேட் பிரீத்தி ஸ்டீவ் ஆல்ட்ரின், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி ரெஜிஸ், திரு அடைக்கல சாமிதாஸ் ஆண்டவரை, இவர்களுடைய குடும்பத்தை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக இவர்களுடைய குடும்பங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்பங்களிலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருபெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.